அருளை தேடிய பயணம் பார்ட் 12. நம்ம என்னோட குருவான வள்ளலாரை பற்றி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சித்தி வளாகத்திலிருந்து கிடைச்ச அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்த்தா ஒண்ணுமே புரியலைங்க. புரியலைன்னா கூட பரவாயில்ல, வாசிக்க கூட என்னால் முடியலை. அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு. திருவருட்பா அருள் இருந்தால்தான் படிக்க முடியும் போலன்னு நினைச்சிட்டு அனுதினமும் விடாம ஏத்திட்டு இருக்கிற விளக்குக்கு முன்னாடி அந்த புக்கை வச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் அது மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. நாட்கள் செல்லுது. அருட்பெருஞ்சோதி மந்திரம், மகா மந்திரம் சாண்டிங் பாக்ஸ் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு அதை வாங்கி கொடுக்குறா. அந்த மந்திரத்தை கண்டினியூவா கேட்டுட்டு இருக்கேன். வேற எதுவுமே என்னால் பண்ண முடியல. இடையில இந்த வள்ளலார் குரூப் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அகவல் படிக்கணும்னு சொன்ன உடனே 6ஆம் திருமுறையை வாங்கி அகவலை ஓதுறேன். அதை என்னால் படிக்க முடியுது. ஆனால் 5 திருமுறையை தொட்டு கூட பார்க்க முடியல. நாட்கள் செல்லுது, வருஷம் கூட போயிருக்கலாம். திடீர்னு மீண்டும் உள்ளுக்குள் ஒரு அழைப்பு, மருதூர் வா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு மருதூருக்கு கிளம்புறேன். நான் மட்டும் தனியா. மருதூர் வள்ளலார் அவதரிச்ச இடம். அவர் பிறந்த அந்த வீடை அப்படி ஒரு பழமையோட அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. சாணமெல்லாம் போட்டிருக்கோம். அந்த வைபே வேற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் உள்ள போறேன். ஒரு வெள்ளை கலர் வேட்டி கட்டி சிரித்த முகத்துடன் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு. அம்மா வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஐயா சொன்னாரு நீங்க வருவீங்கன்னு. இந்தாங்கம்மா புத்தகம்னாரு. வாங்கின புக்கையே படிக்க முடியல, திருப்பி புத்தகமா அப்படின்னு மிரண்டு போய் பார்த்தேன். என்னங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்களாமே ஐயாட்ட. அவர் எழுதின எல்லாம் சேர்ந்து ஒரே புத்தகமா வேணும்னு. அந்த புக்கு என்கிட்ட தான் இருக்கு. மொத்தம் இப்போதைக்கு 5 இல்லைன்னா 6 புக்கு தாம்மா இருக்கும். அதுல ஒரு புக்கு என்கிட்ட இருக்கு. எவ்வளவோ பெரிய ஆளுங்கள்லாம் இந்த புக்கை என்கிட்ட கேட்டாங்க. நான் யாருக்கும் தரலையே. ஐயா யாருக்கு சொல்றாரோ அவங்களுக்கே தருவேன்னு சொன்னேன். உங்களுக்கு தர சொல்லி சொன்னாரு அப்படின்னாங்க. ஆச்சரியமா அவரை பார்த்தேன். அந்த புக்குடைய பழமை எப்படி இருக்கு தெரியுமா? வள்ளலார் காலத்துக்கு அப்புறம் வெளியிட்ட முதல் புத்தகம். அந்த புக்குடைய பக்கங்கள் கூட எண்ணில் இல்லாமல் எழுத்துல இருக்கு. அப்படி தூக்குனா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. பயங்கர வெயிட்டு, பேப்பர் உடஞ்சிரும் போல அந்த அளவு இருக்கு. அங்கங்க லைட்டாக கொஞ்சம் செல்லெல்லாம் அரிச்சு இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு விசித்திரமாக அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் என்னம்மா பார்க்குறீங்கன்னாரு. இல்லை உங்கள் ஐயா இப்படி உங்ககிட்ட கொடுக்க சொன்ன மாதிரி யார் யார்கிட்ட என்னென்னத்தை கொடுத்து வச்சிருக்காரோ நான் அதை புரிஞ்சேன்னா புரியலையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு. தமாசா பேசுறீங்க. இந்த புத்தகம்லாம் படிச்சு புரியணும்னா திருக்குறளை படிங்க, அப்புறம் திருமந்திரத்தை படிங்க, தாயுமானவர் மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் எழுதின புத்தகத்தெல்லாம் படிங்க. அப்புறம் என்ன ஐயா என்னென்ன சொல்கிறாருங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவர்கிட்டே கேளுங்க. அவரே உங்களுக்கு எது எப்போ புரிய வைக்கணுமோ வந்து சொல்லி புரிய வைப்பாருன்னாங்க. அந்த பெரியவர் சொன்னது தாங்க இப்போ வரைக்கும் உண்மையாக இருக்குது. இன்ன வரைக்கும் எனக்குள்ள எங்கள் ஐயா வள்ளலார் தான் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அதை பற்றின நினைவுகளை அடுத்த தடவை வடலூர் போகும்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.